நம்ம ரொம்ப அமைதியான வழியில் போயிட்டுருக்கோம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டுருக்கோம். ஒரு லெவல் தான் சார் எல்லா நோண்டலுக்கும். நீங்கள் எவ்வளோ நோண்டுவீங்க? நாங்கள் எவ்வளோ அடி வாங்குவோம்? எங்களுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் கோவம் இதெல்லாம் இருக்கும்ல. விஜய் நான் எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க, நாங்களாம் ஓரளவுக்கு அமைதியாக இருக்கிறோம். எங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் என்னன்றது எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டால் அதுவே பெரிய கேள்விக்குறி. நாங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்ட ஆரம்பிச்சோன்னா சோஷியல் மீடியா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் ஜஸ்ட் உங்கள் இமேஜினேஷனுக்கே விட்டுறேன். நாங்கள் அதை செய்யலை, அந்த லைனுக்கு போகலை. நீங்களும் கட்டுப்பாடோடு இருங்கன்றோம். இந்த விஷயம் இதெல்லாம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா சீரியஸாக நீங்கள் சொல்கிறீங்களே தனிப்பட்டவருன்னு, பெரிய பெரிய பத்திரிகையாளர்களாக சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் நடுப்பக்க நக்கி அவர் செய்கிறதெல்லாம் சேட்டையா? அந்த சேட்டெல்லாம் இருக்குதுல்ல, இந்த ஆட்சியில் அந்த தப்பு என்னென்ன தப்புலாம் வெளியே கொண்டு வந்தார் சொல்கிறீங்களா? க்ரைம் பெரிய இதுன்ட்டு இந்த 5-4 வருஷத்தில் திமுக பண்ண தப்புகள்னு எதெல்லாம் வெளியே கொண்டு வந்தார்? அதுதான் ரியாலிட்டி. ஒரு பத்திரிகையாளர்னா நீ நியூட்ரலாக எல்லாத்தையும் வெளியே இதுதான் இருக்குது மொத்தம் கடை வச்சு காட்டணும். உனக்கு தேவையானதை மட்டும் வெளியே கொண்டு வரது வேறு. அப்போ அது பேர் தர்மம் கிடையாது. அவர் அதுதான் லிட்டலாக செஞ்சுட்ருக்காரு. ஓகேங்களா? இன்னும் நிறைய நியூஸ்லாம் வெளியே வந்துச்சு. பேங்க்கில் கடன் வாங்கிட்டு படத்தை ப்ரொடியூஸ்லாம் பண்ணி கடைசியில் கடனும் கட்டாமல் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் விஷயம், அதுக்கான ஐடி விஷயம் அவங்களாம் கவர்மெண்ட் பார்த்துக்கும். நான் கேட்குறதுன்னா அவர் சார்ந்த தொழிலில் அவர் நேர்மையாகவும் தார்மீகமாகவும் தர்மத்தோடு இன்னைக்கு செயல்படுறாரா? இன்னைக்கு 4 வருஷத்தில் இந்த ஆட்சி பண்ணுற அவலத்தகளை எத்தனை அவலங்களை வெளியே கொண்டு வந்தார்? அந்த கேள்வி இன்னமும் இருக்குது.